அப்போ சிஎஸ்கே டீம் காண்டி ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் களத்துல இருப்பாங்க. ஒருத்தர் நம்ம தல தோனி, இன்னொருத்தர் நம்ம ஜடேஜா. அதுவும் அந்த 19வது ஓவர் எண்ட்ல ஜடேஜா 21 பாலுக்கு வெறும் 26 ரன்ஸ் தாங்க அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நம்ம தல தோனி வெறும் 3 பாலுக்கு 2 ரன் தான் அடிச்சிருப்பாரு. அந்த சமயத்துல கடைசி ஓவர்ல எப்படியாச்சும் நம்ம தல தோனி ஸ்ட்ரைக்குக்கு வந்து ஒரு 10 ரன்ஸுக்கு மேல அடிச்சு சிஎஸ்கே ஓட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுவாருன்னா ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அங்க நடந்த சீனே வேற. ஏன்னா கடைசி ஓவர்ல ஸ்ட்ரைக்ல நம்ம ஜடேஜா தாங்க வருவாரு. ஆப்போசிட் சைடுல ஆர்சிபி டீம்ல அப்போ ஐபிஎல்ல பிரைம் பவுலரா இருந்த ஹர்ஷல் பட்டேல் கடைசி ஓவரை பவுல் பண்றகாண்டி வருவாருங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் பாலே நம்ம ஜடேஜா சிங்கிள் தட்டி தோனி கிட்ட ஸ்ட்ரைக்க கொடுக்க போறாருன்னு எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாற ஃபர்ஸ்ட் பாலே பொலிர்னு ஒரு 6 போகும், அடுத்த பாலும் 6 போகும், அதுக்கு அடுத்த பால் ஹேட்ரிக் 6 போகும். இப்படியே நம்ம ஜடேஜா அந்த ஓவர்ல மட்டும் ஒரு நோ பாலோட சேர்த்து மொத்தமா 5 6 ஒரு 4 ஒரு 2 ரன்னு தக்காளி 37 ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க அன்னைக்கு நம்ம ஜடேஜா. இது போக அந்த மேட்ச்ல நம்ம ஜடேஜா பவுலிங்ல 3 விக்கெட்டும் ரன் அவுட்ல 1 விக்கெட்டும் எடுத்திருப்பாருங்க.